ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டரா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி சாப்டர் 6ல இன்டீரியர் கொஸ்டினா பர்சன்டேஜ் ஆஃப் பேக்கிங் எஃபிஷியன்சி எஃப்சிசி, அதாவது ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பேக்கிங் எஃபிஷியன்சியில் நம்ம எஸ்சிசி பிசிசியை வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எஸ்சிசி பிசிசி எஃப்சிசின்னு 3 இருக்குது. இதில் இது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை நான் இப்போ உங்களுக்கு நடத்தேன். இந்த 3 கொஸ்டின்ல ஏதாச்சும் ஒரு பேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் தான் இது எல்லாமே, இந்த 3மே. ஸோ இது ஏதாச்சும் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா பப்ளிக்ல கேட்குற கொஸ்டின். பப்ளிக்ல மோஸ்ட்லி இந்த 3ல இருந்து ஏதாச்சும் ஒண்ணா கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஸோ இதை நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி டாபிக். ஸோ இந்த டயக்ராம் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். இந்த டயக்ராம் எப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கியூப் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம சின்ன வயசுலலாம் கியூப் வரைவோம் இல்லையா, அதே மாதிரி இப்படி 2 ஸ்கொயர் வரைஞ்சிட்டு அதோட 4 எண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கியூப் வந்து வரைவோம். ஸோ இப்போ ஒரு எஃப்சிசில எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதோட 6 எண்ட்லையுமே 8 எண்ட்ஸ்லையுமே தனித்தனி யூனிட் செல்ஸ் இருக்கும். அந்த தனித்தனி எண்டையுமே நம்ம எப்படி லைக் திஸ். இப்படி 8 எண்டையுமே நம்ம எப்படி டாட் வச்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி ஒரு சைட்லையுமே, இப்போ இது ஒரு சைடு 1 1 2 3 4, அதாவது கீழே இருக்கிறது, அந்த சைடு இருக்கிறது 5, முன்னாடி இருக்கிறது 6. அந்த 6க்குமே சென்டர்ல ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி இருக்கிறதுக்கு, இது மேல இருக்கிறதுக்கு, இந்த சைடு இந்த சைடு, கீழே இருக்கிறது, இப்ப போட போறது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது. இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் டிஃபர் ஆகும், தெரியுதா? இங்க வரைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட சைஸ் சின்னதா இருக்கும், நடுவில் இருக்கிறது பெருசா இருக்கும். ஸோ இந்த இந்த டயக்ராமுக்கு பதிலாக நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 இதுதான் நம்மளுக்கு தேவை. ஏ பி சி, அதாவது இங்க இருக்கிறது ஏ, இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பி, இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா சி. இப்போ இந்த ஏபிசி எடுத்துட்டோமா, இந்த ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கும். இதுல பேஸ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு இருக்க லென்த் ஏ, இங்கிட்டு இருக்க லென்த் ஏ, இந்த மாதிரி இந்த சைடு இருக்க எல்லா லென்த்துமே ஏ. ஸோ ரெண்டு, இப்போ ஏபி பிசியோட ஆன்சர் தெரியும், அதை வச்சு ஏசியோட ஆன்சரை நம்ம பைத்தகாரஸ் தியரம் வழியா கண்டுபிடிப்போம். ஸோ பித்தகாரஸ் தியரத்தோட ஃபார்முலா என்னன்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா? பைத்தகாரஸ் தியரம் hypotenuse square equal to opposite square plus adjacent square. இதான் வந்து பித்தகாரஸ் தியரத்தோட ஃபார்முலா, கரெக்டா? இப்போ இதை இங்க கூட நம்ம அப்ளை பண்ணோம்னா இருக்கிறதுலே லாங் சைடு என்னது ஏசி, அதாவது இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஏக்கும் சிக்கும் இருக்கிறது இதுதான் லாங் சைடு, அதனால அதை நம்ம ஹைப்போட்டெனியூஸா எடுத்துக்கிறோம். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட், இதுதான் ஆப்போசிட் பிசி, அட்ஜசன்ட் வந்து ஏசி ஏபி. ஸோ அதை நம்ம ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம இங்கனக்குள்ள நம்ம வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏசியோட ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 2r நான் எப்படி வரும்னு லாஸ்ட் சொல்றேன். இப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே ஏபியோட வேல்யூ ஒரு ஏ தான், பிசியோட வேல்யூ ஒரு ஏ தான். அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், ஏன்னா இந்த ஸ்கொயரை அப்ளை பண்ணுறோம். 2 ஏ ஸ்கொயர் நம்ம ஆட் பண்ணோம்னா 2a ஸ்கொயர். ஸோ இதை வச்சு நம்ம அடுத்து டிரைவ் பண்ணலாம். நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன கிடச்சிருக்கு, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஸோ நான் அதை இங்கே எழுதிக்கிறேன். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். இந்த ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர் ரூட் டு ரூட் a ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாமா? இந்த ஸ்கொயர் இந்த ரூட்டு கேன்சல் ஆகும். அப்போ ஏசியோட வேல்யூ ரூட் 2a. ரூட் 2aன்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ இந்த சைடு அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். எப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து இப்படி ஒரு லைன் போடுறப்ப இங்கே ஒரு பாதி ரேடியஸ், இங்கே ஒரு பாதி ரேடியஸ் இருக்கு, இங்கே ஒரு பாதி ரேடியஸ் இருக்கு. ஆனா நடுவால அதாவது ஃபுல் லென்த் இருக்கு. அதாவது இது பாதி ரேடியஸ், இது பாதி ரேடியஸ்னா 2 ரேடியஸ், ஒரு டயாமீட்டர்னு இதுதான் சொல்லுவோம். அப்ப இது நாலத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா ஏசியோட லென்த் கிடைச்சிருமா? ஸோ இது நாலத்தையுமே ஆட் பண்ணா வர ஆன்சர் தான் 6 + 2r + 6. அப்படின்னா இது நாலத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 4r கிடைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி ஏசி ஈக்குவல் டு 4r அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த 4r நான் அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றேன். இங்க ஏசி இருக்க இடத்துல நான் 4r சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ நான் சப்ஸ்டிட் பண்ணி எழுதுறேன். 4r ஈக்குவல் டு ரூட் 2a. நம்மளுக்கு ரேடியஸ் தான் தேவை கரெக்டா? அப்போ r ஈக்குவல் டு ரூட் 2/4a. இந்த 4 வந்து அங்க போயிடுச்சு ரெண்டுமே. இப்போ ரேடியஸ்க்கு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதை நான் தனியாக எழுதி r ஈக்குவல் டு ரூட் 2/4a அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ சைடில் எழுதிக்கோங்க. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா என்னன்னா 4/3 πr3. இதுதான் வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா. ஸோ இந்த r இருக்க இடத்துல நான் இதை சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணி எழுதினேன்னா 4/3 π r இருக்க இடத்துல ரூட் 2/4a. மேல வந்து கியூப் இருக்கனால ஹோல் கியூப். ஸோ கியூப்னா இதை நான் எப்படி பிரிச்சு எழுதுறேன்னு பாருங்க. ஸோ 4/3 பையை நான் அப்படி எழுதுறேன். 4/3 பை இதை ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 ஏக்கு கியூப் போட்டோம்னா ஏ கியூப் தான் ஏ கியூப் டிவைடட் பை 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாமா? நான் இப்போ எப்படி அடிச்சு கொடுக்குறேன்னு பாருங்க. இந்த 4 இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இந்த 2 4 கேன்சல் ஆயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கேன்சல். ஸோ இங்கே 4 4 ஆர் 16 இருக்குமா? அதே மாதிரி ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 வெறும் 2 தான். இந்த ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 ஆச்சுன்னா இங்கே வெறும் 2 போட்டுருக்கேன். இந்த 2 1 2 is 2 2 2s are 4 கேன்சல் ஆகும். யா அப்படி நம்மளுக்கு கேன்சல் ஆகுதா? அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் நம்ம எழுதிக்கணும். பேலன்ஸ் இருக்கிறது இங்கே ஒரு ரூட் 2 இருக்கா? ஸோ ரூட் 2 பை முன்னாடி இருக்குது. அடுத்து 8 கியூப் டிவைடட் பை இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணும். 2 4s are 8 8 3s are 24. இப்போ வால்யூமோட ஆன்சர் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் இங்க எழுதுறேன். வால்யூம் ஈக்குவல் டு ரூட் 2 பை a கியூப் டிவைடட் பை 24. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்துதான் நம்ம எப்பயுமே எழுதுற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன். அந்த லைன் என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் belong to FCC is. FCCல இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்பர் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். SCCயோட நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் 1, BCCயோட நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் 2, அதே மாதிரி FCCயோட நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் 4. ஸோ இந்த 4 தான் நான் இங்கே நமக்குள்ள எழுதிக்கிறேன். இப்போ இந்த 4 நம்ம எது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதோட நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சரை மல்டிபிள் பண்ணணும். ஸோ நான் அதை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இதோட நம்ம வந்து 4 மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 4 இன்ட்டு ரூட் 2 பை a கியூப் டிவைடட் பை 24. ஸோ இதை நம்ம இப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 4 is 4 5 4s are 20 6 4s are 24. இப்போ லாஸ்ட்டாக கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது? ரூட் 2 பை a கியூப் டிவைடட் பை 6ன்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்க போகிறோம். பேக்கிங் எஃபிஷியன்சி பேக்கிங் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னன்னா அப்டைன் த ஆன்சர். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கோ இந்த இதுதான் ரூட் 2 பை a கியூப் பை 6. அதை நான் இங்கே ரூட் 2 பை a கியூப் டிவைடட் பை 6 டிவைடட் பை a கியூப் இன்ட்டு 100%. இதுதான் வந்து பேக்கிங் எஃபிஷியன்சியோட ஆன்சர். இதுவே ஃபார்முலாவே கிடைச்சிருக்க ஆன்சர் டிவைடட் பை a கியூப் இன்ட்டு 100. இப்போ இந்த a கியூப் மேலே போகிறப்ப 1 பை a கியூபாக மாறும். ஸோ ரூட் 2 பை a கியூப் டிவைடட் பை 6 இன்ட்டு 1 பை a கியூப், அதாவது ரெசிப்ரோக்கலா மாறும். இப்போ இந்த a கியூப் கேன்சல் ஆகுமா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? ரூட் 2 பை டிவைடட் பை 6 இன்ட்டு 100%. இதோட ஆன்சர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். இப்போ ரூட் 2ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.414 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு 100 டிவைடட் பை 6. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 72% வரும். இது எப்படி நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ 3 ஆன்சரை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். சாரி 74%. 3 ஆன்சர் SCC, BCC, FCC இதோட பேக்கிங் இருக்கு. தனியாக நான் ஆன்சர் என்னன்னு சொல்கிறேன். ஸோ SCCக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 52%. நான் உங்களுக்கு எப்பயும் போல் ஷார்ட் கட் மெத்தடில் சொல்லுவேன். எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா 5 6 7 எழுதிக்கணும். ஸோ நம்ம 5 6 7 எழுதியாச்சா? அதுக்கடுத்து
இதுக்கு 52, இதுக்கு 74, இதுக்கு 68. 248க்கு பதிலா 284ன்னு போட்டுக்கோங்க அவ்வளவுதான். ஸோ இதுக்கு 52%, 68%, 72%. ஸோ இந்த வேல்யூ மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் கிடைக்கிறதுக்கு இது ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியலைன்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷன் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல்.